வணக்கம், நான் சங்கரி. இன்னைக்கு 2024க்கான கிளாட் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க இங்கிலீஷ் செக்ஷனுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். In the realm of contemporary literature, the interplay between the character and the setting is a nuanced dance that shapes the narrative's essence. The settings, often described with painstaking details, becomes more than a backdrop. It becomes a character influencing plot and the character development. இப்போ இருக்க கான்டெம்பரரி லிட்ரேச்சரில் இன்டர்பிளே அப்படிங்கிறது கேரக்டருக்கும் செட்டிங்ஸ்க்கும் இருக்க ஒரு நுவான்ஸ்டு டான்ஸ், ஒரு துல்லியமான டான்ஸ்ன்னு சொல்லி நம்புகிறாங்க. தட் ஷேப்ஸ் தி நரேட்டிவ்ஸ் எசன்ஸ். அதுதான் வந்துட்டு அந்த கதைக்கான வந்துட்டு ஒரு சிறப்பம்சத்தையே கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த செட்டிங் ஆஃபன் டிஸ்கிரைப் வித் பெயின்ஸ்டேக்கிங் டீட்டெயில்ஸ் பிகம் மோர் தென் அ பேக்ட்ராப். அந்த செட்டிங் தான் வந்துட்டு அது ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செட்டிங்கை வச்சு தான் எல்லாமே கணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. It becomes a character influencing the plot and the character development. அதுதான் வந்துட்டு கேரக்டராகவும் அப்புறம் வந்துட்டு பிளாட்டையும் அந்த கதையும் கேரக்டர் டெவலப்மெண்ட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குன்னு நம்புறாங்க. கன்சிடர் ஃபார் இன்ஸ்டன்ஸ் தி பேரன் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தி டெசர்ட் இன் ஜும்பா லஹ்ரிஸ் தி நேம்சேக். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜும்பா லஹ்ரி அப்படிங்கிறவரோட நேம்சேக் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியில் பேரன் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தி டெசர்ட் அப்படின்னா வந்துட்டு ஒரு வறண்ட பாலைவனம், ரொம்ப ஒரு பறந்து விரிந்த வறண்ட பாலைவனம். The arid landscape mirrors the sense of isolation felt by the protagonist. அங்கே the arid landscape அப்படின்னா என்னன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வந்துட்டு ஒரு ஹாட்டஸ்டான ஒரு தண்ணியே இல்லாத ஒரு பாலைவனம், ஒரு ரீஜன்னு சொல்லலாம். அங்கே வந்துட்டு அந்த ஹீரோ எப்படி வந்துட்டு தனிமையை ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் பேர் கோகல். As he navigates his identity crisis in a foreign land. அந்த இடத்துல போய் வந்துட்டு அவர் வந்துட்டு ஏன் அங்கே இருக்காரு, என்னென்ன கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்துட்டு அந்த கதைக்களம் நம்மளுக்கு அதை சொல்லி தருது. தி ரிலென்ட்லெஸ் சன் அண்ட் தி வாஸ்ட் சாண்ட்ஸ் ஆர் நாட் மியர் டிஸ்கிரிப்ஷன்ஸ், தே ஆர் தி சைலண்ட் விட்னஸஸ் டு ஹிஸ் இன்னர் டர்மோயில். அங்கே இருக்க சன்னு, பறந்து விரிந்த நிலம் எல்லாமே வந்துட்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷனாக மட்டும் அமையாமல் அவர் வந்துட்டு ஏன் அந்த இடத்துல இருக்காரு, அவர் வந்துட்டு ஏன் அந்த இடத்துல கலக்கமாக இருக்காரு அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுக்கு விட்னஸ் பண்ணுது, அதுக்கு ஒரு சாட்சியாக அமைதுங்கிறத சொல்கிறாங்க. ஆன் தி அதர் எண்ட் ஆஃப் தி லிட்ரரி ஸ்பெக்ட்ரம் தேர் இஸ் தி அருந்ததி ராய்ஸ் தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னி ஒரு கதைக்களம் இருக்குது. அருந்ததி ராய்ஸ் தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். அருந்ததி ராய் அப்படிங்கிறவங்களோட காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. த லஷ் வைப்ரண்ட் கேரளா பேக் வாட்டர்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் தி செட்டிங். அங்கே இருக்கிற வந்துட்டு பச்சை பசேர்னு இருக்க இடம், அங்கே இருக்க வைப்ரண்ட்டான தண்ணி, இதெல்லாம் மட்டும் வந்துட்டு செட்டிங்காக அமையாமல் there are characters woven into the fabric of the story. அங்கே இருக்க கேரக்டரும் வந்துட்டு அந்த ஸ்டோரியை வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா அமையுது. The teeming humid landscape reflects the complex web of human relationship and secrets that unravel in the narrative. The teeming humid landscape reflects the complex web of the human relationship and secrets that unravel in the narrative. அங்கே இருக்க நிறையா ஃபில்லாக இருக்க விஷயம், அங்கே இருக்க லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப், அங்கே இருக்க விஷயங்களுக்கும் ஹியூமனுக்கும் வந்துட்டு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுக்கு வெளிப்படுத்துதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்துட்டு அந்த கதையில் இருக்க ஒவ்வொரு சீக்ரெட்ஸையும் வந்துட்டு அந்த சீக்ரெட்ஸான முடிச்சுகளையும் அவுக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் இன்டர்பிளே இஸ் நாட் கன்ஃபைன்ட் டு கான்டெம்பரரி லிட்ரேச்சர் அலோன். இப்போ இருக்க லிட்ரேச்சருக்கான இன்டர்பிளேயாக மட்டும் அமையலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் ஷேக்ஸ்பியர்ஸ் டைம்லெஸ் ட்ராஜடி மேக்பர்த், ஷேக்ஸ்பியரோட டைம்லெஸ் ட்ராஜடியான மேக்பர்த்லேயும் இது இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. The eerie and the foreboding setting of the Scottish moors cast a dark shadow over the characters' actions. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேக்பெத்தோட ஸ்டோரியில் இரி அண்ட் ஃபோர்பிடிங் செட்டிங், அது ரொம்ப டார்க்கான ஒரு பிளேஸு, ரொம்ப ஹாண்டடான பிளேஸ் மாதிரி இருக்க ஒரு இடத்துல வந்துட்டு அடுத்து ஏதோ டேஞ்சர் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு முன்னாடியே அந்த பிளேஸை வச்சே நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஃப் தி ஸ்காட்டிஷ் மூவ்ஸ் கேஸ்ட் அ டார்க் ஷேடோ ஓவர் தி கேரக்டர்ஸ் ஆக்ஷன்ஸ். அங்கே இருக்க ஒரு புதர் மாதிரி இருக்க ஒரு இடம் ரொம்ப டார்க்காக இருக்குது, ஹாண்டட் பிளேஸாக இருக்குது. அதெல்லாமே வந்துட்டு அந்த கேரக்டரோட ஆக்ஷன் இப்படி தான் இருக்கும், அது ஒரு ஹாண்டட் பிளேஸ், ஏதோ டேஞ்சர் அங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு முன்னதாகவே பார்க்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. த மூவ்ஸ் ஷ்ரவுடட் இன் தி மிஸ்ட் அண்ட் மிஸ்ட்ரி சர்வ் அஸ் அன் எவர் பிரசன்ட் ஓமன் ஆஃப் தி இம்பெண்டிங் ட்ராஜடி. அங்கே இருக்க புதர், பனிமூட்டம், அப்புறம் அங்கே நடக்க போகிற மிஸ்ட்ரி, இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு என்ன சர்வ் பண்ணுது அப்படின்னா அங்கே அடுத்து ஏதோ ஒரு ட்ராஜடி நடக்க போகுது. இம்பெண்டிங் அப்படின்னா வந்துட்டு வரப்போகிற
சடனாக நெக்ஸ்ட் ஏதோ நடக்க போகுது, அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு அந்த கதை நம்மளை கூப்பிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். இன் கான்டெம்பரரி லிட்ரேச்சர், ஹவு இஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேரக்டர் அண்ட் செட்டிங் டிஸ்கிரைப்ட் இன் தி பேசேஜ்? கான்டெம்பரரி லிட்ரேச்சரில் ரிலேஷன்ஷிப் கேரக்டருக்கும் செட்டிங்கும் வந்துட்டு எப்படி டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இட் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். கேரக்டர்ஸ் அண்ட் செட்டிங் ஆர் என்டையர்லி செப்பரேட் என்டிட்டிஸ். It is a complex interplay where the setting influences the plot and the character development. Character and setting are interchangeable. Settings are significant in contemporary literature. Answer enna, it is a complex interplay where the setting influences the plot and the character development. First passage la it becomes a character influencing the plot and character development அப்படினு சொல்லி நம்ம passageலயே நம்மளுக்கான ஆன்சர் இருக்கு. Second one, in the novel The Namesake by Jhumpa Lahiri, what does the barren desert landscape symbolize? Jhumpa Lahiri அவரோட நேம்சேக் ஸ்டோரியில் barren landscape எதை குறிக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. A thriving community, the protagonist's sense of the isolation and identity crisis, a lush vibrant setting, a happy carefree life. இதில் நம்மளுக்கு பேசேஜ்லேயே பார்க்க முடியுது. Desert in the Jhumpa Lahiri's The Namesake, the arid landscape mirrors the sense of isolation felt by the protagonist. He navigates his identity crisis in a foreign land. அப்போ செகண்ட் ஒன்கான ஆன்சர் என்னன்னா protagonist sense of the isolation and identity crisis. What role does this Scottish moors play in this Shakespeare's Macbeth? ஷேக்ஸ்பியரோட மேக்பெத் ஸ்டோரியில் ஸ்காட்டிஷ் மூர்ஸோட ரோல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. It serves as a beautiful serene landscape. It has no influence on the character's actions. It is an ever-present omen of impending tragedy. It is in place of the characters to relax. இதுலேயும் வந்துட்டு லாஸ்ட் பேசேஜில் ஷேக்ஸ்பியரை பற்றி கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா தி மூஸ், ஷ்ரவுடட் மிஸ்ட்ரி இதெல்லாம் எதை சர்வ் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா எவர் ப்ரெசன்ட் ஓமன் ஆஃப் தி இம்பெண்டிங் ட்ராஜடின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். வாட் இஸ் தி டேர்ம் இன்டர்பிளே ரெஃபர்ஸ் டு தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி பேசேஜ்? இன்டர்பிளே அப்படிங்கிறது இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. A lack of interaction between the character and setting, a complex relationship where the setting influences the narrative, an insignificant connection between character and setting, a complete separation of the character and setting. A complex relationship where the setting influences the narrative. இதில் ஃபஸ்ட்டு பேசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இன்டர்பிளே பிட்வீன் தி கேரக்டர் அண்ட் செட்டிங் இஸ் அ nuanced dance that shapes the narrative essence-னு கொடுத்துருக்காங்க. As per the passage, narrative essence தான் வந்துட்டு கேரக்டர் தான் ஷேப் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ B will be the answer. Which of the following words describes the setting in The God of Small Things? Boring, lush and vibrant, insignificant, dark and foreboding. அருந்ததி ராயோட The God of Small Things ஸ்டோரியில் lush and vibrantன்னு சொல்லிட்டு அவங்களோட செட்டிங்ஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ B will be the answer, lush and vibrant. What is the main theme discussed in the passage? இந்த பேசேஜோட மெயின் தீம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. The characters in contemporary literature are not influenced by their setting. Setting in literature is unimportant. In literature, settings can be as influential as characters in shaping the narrative. Settings have no role in the character development. இந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசேஜில் கேரக்டர் அண்ட் செட்டிங் இதுதான் வந்துட்டு வந்துட்டு எசன்ஸாக அமையுது, இதுதான் வந்து ஷேப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி. செகண்ட் பேசேஜ் பார்க்கலாம். The crisis of justice, that is the subject matter of discussion in the media today, is in fact of the crisis of justice for the middle class. இப்போ இருக்க மீடியாவில் எதை வந்துட்டு முக்கியமான விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஜஸ்டிஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்துட்டு முக்கியமாக மிடில் கிளாஸ்க்கான ஜஸ்டிஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. The main difference between India and OECD, Organization for Economic Cooperation and Development countries, is that whereas the middle class in these countries has reasonable access to justice, in India it does not. Main இந்தியாவுக்கும் OECD கண்ட்ரிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா அந்த நாட்டிலலாம் வந்துட்டு அவங்களால ஜஸ்டிஸ்க்கு ஆக்சஸ் பண்ண முடியுது மிடில் கிளாஸ் பீப்புள்னால. ஆனால் இந்தியாவில் இப்போ வரைக்கும் அது இல்லை அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. A vocal and powerful middle class has emerged in India since 1991. பவர்ஃபுல்லான மிடில் கிளாஸ் வந்துட்டு 1991லேருந்து இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் இஸ் டிமாண்டிங் ரீசனபிள் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ். அவங்களுக்கு தேவையான ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. மச் ஆஃப் தி ஜுடிஷியல் ரிஃபார்ம் எஃபர்ட் வில் ஹெல்ப் மீட் திஸ் டிமாண்ட். அவங்களுக்கான மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு.
The question of justice for poor is, however, an altogether different challenge. இதே வந்துட்டு மிடில் கிளாஸ்க்கான சேலஞ்சை பற்றி பார்த்தோம். இப்போ புவர்க்கான சேலஞ்ச் வந்துட்டு ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குன்னு சொல்றாரு. நோ கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் ஹேஸ் பீன் ஏபிள் டு செக்யூர் ஜஸ்டிஸ் ஃபார் தி புவர். இப்போ வரைக்கும் எந்த கண்ட்ரினாலுமே வந்துட்டு ஒரு புவர் பீப்புளுக்கான ஜஸ்டிஸை கொடுக்க முடியலன்னு சொல்றாரு. மோஸ்ட் ஆஃப் தி ஜெயில்ஸ் ஆஃப் தி ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ் ஆர் ஃபில்டு வித் தி புவரஸ்ட். மோஸ்ட்டாக ஜெயில்ஸ்லாம் வந்துட்டு அதுவும் ரிச்சஸ்டான கண்ட்ரீஸ்ல இருக்க ஜெயில்ஸ்லாம் புவர் பீப்புள் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. The masses are more often victims of the criminal justice system than of the crime. அந்த ஜெயிலில் இருக்க பீப்புளெலாம் வந்துட்டு கிரைம்காக விக்டிமாக இருக்காங்களோ இல்லையோ அங்கே இருக்க ஜுடிஷியல் சிஸ்டம்க்கு விக்டிமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன் இந்தியா ஆஸ் வெல் ஜெயில்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபில்டு வித் தி புவர். மற்ற கண்ட்ரீஸில் மட்டும் இல்லாமல் இந்தியாலையுமே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி ஜெயில்ஸில் புவர் பீப்புள் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தி சிவில் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இஸ் ஹார்ட்லி ஆக்சசபிள் டு தெம். ஏன்னா அவங்களால வந்துட்டு சிவில் ஜஸ்டிஸ் ஆக்சஸ் பண்ண முடியல. நிறைய காரணங்களுக்காக, மேபி அதை டிலே ஆகலாம், இல்லை பண பற்றாக்குறையினாலேயா இருக்கலாம். இதனாலலாம் வந்துட்டு அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஆஃபன் விக்டிமைஸ்ட் பை லாயர்ஸ், டவுட்ஸ் அண்ட் கோர்ட் ஸ்டாஃப்ஸ். அவங்களாம் வந்துட்டு எப்படி விக்டிம் ஆகுறாங்க அப்படின்னா, ஒன்று லாயர்ஸ்னாலேயா இருக்கலாம், இல்லை கோர்ட் ஸ்டாஃப்னாலேயா இருக்கலாம், இல்லை இந்த நான் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தரேன் அப்படின்னு ஸ்கேம் பண்ணுற பீப்புள்னாலேயா இருக்கலாம். அப்படிதான் வந்துட்டு அப்படி இருக்க புவர் பீப்புள்லாம் விக்டிம் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க. தே ஆர் டாக்கெட் எக்ஸ்க்ளூடட் அ நியூ டைப் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அவங்கெல்லாம் வந்துட்டு கேஸ் லிஸ்ட்லேயே வராத கிரைம்ஸ்க்கு வந்துட்டு விக்டிம் ஆகுறாங்க. ரெண்டாவது இது இன்னி ஒரு டைப் ஆஃப் தீண்டாமைன்னு சொல்கிறாங்க. தி லாங்குவேஜ் அண்ட் தி லாஜிக், தி கொலோனியல் அண்ட் தி ஃபியூடல் கல்ச்சர் ஆஃப் தி ஜுடிஷியல் சிஸ்டம் ஆர் ஏலியன் டு தெம். இப்போ நம்மளுக்கு இருக்க ஜுடிஷியல் சிஸ்டமோட லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லை லாஜிக்காக இருக்கலாம், இல்லை கொலோனியல் அண்ட் ஃபியூடல் கல்ச்சர். பிரிட்டிஷ் டைம்லேருந்தே நம்ம சில ஜுடிஷியல் சிஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணுறோம். அந்த ஜுடிஷியல் சிஸ்டம்ஸ்னால கூட வந்துட்டு இப்போ இருக்க சிஸ்டம் அவங்களுக்கு ஏலியனாக இருக்குது, தெரியாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் ரேர்லி டேக்ஸ் காக்னிசன்ஸ் ஆஃப் தேர் நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அது வந்துட்டு ரொம்ப சில டைம்லேயே வந்துட்டு அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு அவேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Their main concern therefore is to escape the attention of justice system, criminal and civil. அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காதனாலேயே அவங்க வந்துட்டு அதுலேருந்து அந்த சிஸ்டம்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மெயின் அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. A landless Dalit person in the interior of Madhya Pradesh once gave me a insightful definition of a quote from the perspective of the masses. ஒரு லேண்டே இல்லாத ஒரு Dalit person, மத்திய பிரதேஷ்லேருந்து இருக்க ஒரு பர்சன், அவர் வந்துட்டு கோர்ட்டை பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அது என்னன்னா, a court is a place where you are forcibly taken by the police to be punished. No one goes to a court. கோர்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்துட்டு போலீஸ் வந்து பனிஷ் பண்ணுறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிற ஒரு பிளேஸே தவிர சும்மா யாரும் வந்துட்டு கோர்ட்டுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. In contrast, many lawyers and judges colloquially define a court as a temple of justice where rights are protected. அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா, லாயர்ஸும் ஜட்ஜஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோர்ட் அப்படிங்கிறது ஒரு கோயில் மாதிரியான ஒரு இடம், அங்கே தான் வந்துட்டு நம்மளுக்கான ரைட்ஸும் ஜஸ்டிஸும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஷார்ப்லி டைவர்ஜென்ட் விஷன் மீன்ஸ் தட் ஜஸ்டிஸ் ஃபார் ஒன் செக்ஷன் இஸ் ஆஃபன் இன்ஜஸ்டிஸ் ஃபார் அனதர். இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷார்ப் டைவர்ஜென்ட் விஷன் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தருக்கு ஜஸ்டிஸ் வந்துட்டு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ இன்னொருத்தருக்கு வந்துட்டு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஒரு செக்ஷனுக்கு வந்து ஜஸ்டிஸ் இருக்கிறது இன்னொரு செக்ஷனுக்கு இல்லை, கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. Protecting the livelihood of the traditional taxi and auto drivers from the predatory pricing by corporate app-based taxi providers imaginatively using the available tools of law to delay their incursion would be seen by the rich and by sections of the middle class as a failure of the judicial system and possibly as also resulting in the downgrading of the ease of doing business measures. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லைவ்லிஹுட் ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் டாக்ஸி அண்ட் ஆட்டோ டிரைவர்ஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட மினிமலாக தான் ஆல்ரெடி வந்துட்டு அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து கார்பரேட் ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரிடேட்டரி ப்ரைஸிங் பண்ணுறாங்க. அவங்க வாங்குற அமௌண்ட்டையும் தாண்டி அவங்கக்கிட்ட வந்துட்டு கமிஷன் வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ இதுக்கான ஜஸ்டிஸ் கொண்டு வரணும் அப்படின்னா வந்துட்டு ஒன்று ஆட்டோ டிரைவர்ஸ் அண்ட் டாக்ஸி அவங்க வந்துட்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு கார்பரேட் பேஸ்டு ஆப்ஸ் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து கமிஷனை கம்மி பண்ணணும். அப்படி இருக்கப்போ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ்லையும் வந்துட்டு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்துட்டு ப்ரைஸ் ரைஸ் ஆகுது. ஸோ இது ஜுடிஷியல் சிஸ்டம் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளால வந்துட்டு ஈஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. However, the masses would see a judicial intervention as strong evidence of the good justice system. ஆனால் இது சில கேசஸில் வந்துட்டு ஒரு குட் எவிடன்ஸாக இருக்குது, இது குட் ஜுடிஷியல் சிஸ்டம் கொண்டு வருதுன்னு நம்புகிறாங்க.
Although the conflict over competing visions of the nation and conflicting demands from social and economic segments have confined the judicial reform of judicial administration mainly to neutral areas such as process reform, procedural law, technology, planning and court and case management, judge strength and the workload of judges, there has been considerable improvement in these areas and the judicial system has improved its performance. Although இதுக்குள்ள வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்டா போயிட்டு இருக்கப்போ ஒரு காம்படிட்டிங் கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்க டைம்ல சோஷியல் அண்ட் எக்கனாமிக் செக்மெண்ட்ஸ் அது வந்து ஜுடிஷியல் சிஸ்டமை வந்துட்டு கன்ஃபைன் பண்ணலன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நியூட்ரலான ஏரியாஸ் என்னென்ன ஏரியாஸ்னா ப்ராசஸ் ரிஃபார்ம், ப்ரொசீஜரல் லா, technology, planning and court, case management, judge strength and workload of the judges, இந்த இடத்துலலாம் வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு நியூட்ரலான பிளேசஸ். இதே வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி போகிறப்போ அது வந்துட்டு ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. இப்போ இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் தி சென்ட்ரல் தீசிஸ் ஆஃப் தி அபோவ் எக்ஸ்ட்ராக்ட்? இப்போ நம்மளுக்கு கொடுத்த பேசேஜோட சென்ட்ரல் தீசிஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. தி practice of untouchability takes various forms in modern India. The imagination of justice for the rich and poor is vastly different. Addressing judge strength and the caseload management does not affect the performance of the judicial system. Protecting the livelihood of the traditional taxi drivers is contrary to the goals of the ease of doing business. இதோட சென்ட்ரல் தீம் அப்படின்னா இந்த பேசேஜ் ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேஸ்ட் டிஃப்ரென்ஸ், ரிச்சுக்கும் புவருக்கான டிஃப்ரென்ஸை பற்றி தான் பேசேஜ் ஃபுல்லாமே பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் வில் பி B. What does the author mean by the docket excluded in the second paragraph? Docket excluded அப்படிங்கிறத செகண்ட் பேசேஜில் என்னவா சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. The poor do not have easy access to the justice system. Court do not list bail petitions of poor under trial prisoners who populate the country's jails. The poor reject the judicial system as being alien to their language and logic. The rich are excluded from the country's prison which are mostly populated by the poor. இதில் செகண்ட் பேசேஜில் the civil justice system is hardly accessible to them and they are victimized by lawyers, touts and court staff. They are docket excluded and a new type of untouchabilityன்னு சொல்லியிருக்காங்க. டாக்கெட் எக்ஸ்க்ளூடட் அப்படின்னா வந்துட்டு கேஸ்லேயே வராமல் வந்துட்டு அவங்கள விக்டிம் பண்ணுறது. புவர் பீப்புள்னால ஆக்சஸ் பண்ண முடியாது, அதனால தான் வந்துட்டு அவங்கள விக்டிம் ஆக்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபார் 8th one, the right answer will be option A. 9th one, which of the following words best describes the experience of different segments of people with the justice system as described in the third paragraph? Third paragraphல different segments of peopleக்கு வந்து justice எப்படி இருக்கு, என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. symbiotic, affective, conflicting, interdependent. தேர்ட் பேசேஜில் பார்த்தீங்கன்னா டாக்ஸி அண்ட் ஆட்டோ டிரைவர்ஸ், அப்புறம் ஆப் ப்ரொவைட் பண்ணுறவங்க, அப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புளை பற்றி பேசியிருப்பாங்க. இது மூணுமே வந்துட்டு ஒரே அலைன் ஆகலை. ஸோ எல்லாமே கான்ஃப்ளிக்டிங்காக இருக்குது. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி, கான்ஃப்ளிக்டிங். 10th one, which of the following statement is the author mostly likely to agree with? இதில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எதை வந்துட்டு ஆத்தர் அக்ரி பண்ணுறாருன்னு சொல்லி கேட்குறாங்க. The judicial system reflects the same power relationships and those that exist in the society. Access to the judicial system is determined more by a person's economic status such as wealth and income than by their social status such as religion and caste. The judicial system was made by the rich, for the rich and of the rich. None of the above. The judicial system reflects the same power relationship as those that exist in the society. Option A will be the right answer because judicial system வந்துட்டு பவர்க்கான என்ன ரிலேஷன்ஷிப் சொசைட்டியில் இருக்கோ அதை தான் வந்துட்டு எக்ஸிஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. 11th one, which of the following statements is the author most likely to disagree with? இதில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸில் எது வந்துட்டு ஆத்தர் அக்ரி பண்ணலைன்னு சொல்லி கேட்குறாங்க. A truly representative democracy would ensure that the interests of the poor are also represented in the judicial system. The law ensures equality both in text and in practice. The poor suffer most at the hands of the lawyers and touts compared to the judges who might still pronounce judgments in their favor from time to time. All of the above. Answer will be option B. ஏன்னா law வந்துட்டு ஈக்குவாலிட்டியை வந்துட்டு டெக்ஸ்ட்லையும் ப்ராக்டிஸ்லையும் என்ஷூர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆஸ் பர் தி பேசேஜ் வந்துட்டு டெக்ஸ்டில் இருக்குது, ஆனால் ப்ராக்டிஸில் அது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 12th one, வாட் மேக்ஸ் ரிஃபார்ம் ஆஃப் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் நியூட்ரல் ஏரியா? எந்த ரிஃபார்ம் வந்துட்டு ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்துட்டு நியூட்ரல் ஏரியா ஆக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க.
Persons across socio-economic strata agree on the need to reform judicial administration. There is a consensus among political parties across the ideological and religional spectrum on reforms to judicial administration. Reforms to judicial administration do not favor one class of people over another. Reform of judicial administration is mandated by constitution and thus lies beyond political considerations. Reforms of judicial administration do not favor one class of people over another. இதில் நியூட்ரல் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் பேராகிராஃபில் பார்த்தோம். நியூட்ரலான ஏரியாஸ் என்னென்னவா பார்க்குறாங்கன்னா ப்ரொசீஜரல் லா, டெக்னாலஜி, பிளானிங் அண்ட் கோர்ட் அண்ட் கேஸ் மேனேஜ்மெண்ட், ஜட்ஜ் ஸ்ட்ரென்த் அண்ட் தி ஒர்க் லோட் ஆஃப் தி ஜட்ஜஸ், இதுலலாம் தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரிஃபார்ம்ஸ் டு ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் டு நாட் ஃபேவர் ஒன் கிளாஸ் ஆஃப் தி பீப்புள் ஓவர் அனதர்ன்னு சொல்கிறாங்க. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி. இன்றைக்கி நம்ம 2024 கிளாட் கொஷின் பேப்பரில் இருக்க ஃபஸ்ட்டு 2 பேசேஜஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பேசேஜில் வந்துட்டு இப்போ இருக்க கான்டெம்பரரி லிட்ரேச்சர் வந்துட்டு அதில் இருக்க செட்டிங் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது வந்துட்டு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதுதான் வந்துட்டு அந்த நரேஷனுக்கே வந்துட்டு ஒரு எசன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேசேஜில் பார்த்தோம். இதே செகண்ட் பேசேஜில் ஜஸ்டிஸ் வந்துட்டு எப்படி கான்ஃப்ளிக்டிங்காக இருக்குது, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு, ஒரு ஹையர், ஒரு ரிச் பீப்புளுக்கு வந்துட்டு எவ்வளோ கான்ஃப்ளிக்டிங்காக இருக்குங்கிறத பற்றி பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் எபிசோடில் 3rd and 4th பேசேஜை பார்க்கலாம். தேங்க்யூ.